அப்படிப்பட்ட பாவி இதா புலிவாரே புலியோதரடா பாவி. என் பொண்டாடி கிட்ட போய் சொன்னேன் இளவரசரே அமரபுரி நாடு போறாரு உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்டாட்டி ஓடியாடுறா குதிக்கிறாங்க. என்னடாச்சு யானி பட்னி வச்சுமா போவாது உண்மைதான் போற வேலை உட்காந்து சாப்பிட்டு போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி பொண்ணு அடிச்சு வாங்க அந்த சாதம் வெடிச்சு காரையில கொட்டி ஆரத்துக்குங்க தாளிக்கிறதுக்கு என்ன ஓன ஐவராங்க நடு வீட்டுல முக்காடு போட்டு என்ன செஞ்ச ஏண்டி இதுக்கு போய் ஐவரே போன மாசம் தான் போய் ரேஷன்ல வாங்கி அந்த பாமாயில் இல்லைங்க 6 லிட்டர் கிருஷ்ணா ஆயில் வாங்கி கதும்பு நாள வச்சுக்கிற மாதிரி தாளிச்சு கொடுத்துருக்கேன். அதை ஊத்தி தாளிச்சு கொடுத்துக்கிறா பைக்கு மேல கமன்னு வாசனை ஆக்குது. உட்காருங்க மூட்டி அவுத்து ஆளுக்கு ஒரு குடி எடுத்துக்கும். அந்த கிருஷ்ணால தலையில ஊத்தி கொல்லி வச்சிருக்கா பாதி அறிவு கட்டணும். ஏங்க நாம் எங்க செல்ல வேண்டும்? ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். தெரியுமா? பாவம் என்று கல்லறைக்கு பல வழி, எங்கள் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்று கல்லறைக்கு பல வழி, எங்கள் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழியொன்றுதான் நல்ல வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒரு நாளும் நடைபோடலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பு வடிவமாக அன்னை இதயமாக ஒன்று வழிகாட்ட வேண்டும் என்று வழங்குவோம். பழையடி வாரத்திலே கூடாரம் அமைத்து தங்கியிருப்பதாக கூறினார்கள். ஏதோ ஒரு கூடாரம் தெரியுது. அம்மா அன்னபூரணி எப்பா ஊரு தெரியாத ஊரு கூப்பிட்டுனா ஐயா ஐயா அம்மா தாயே அம்மா அன்னபூரணி அம்மா அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? என்ன சாப்பாடு நாய்க்கு போட்டாங்களா? போய் வேலை கொடு பாருங்க. அறிவு கட்டணா ஒரு வீட்டை போய் பிச்சைக்கார மாதிரி கேட்பாங்க. நம்ம நாட்டு பவர்ல போயிட்டு கேள்றா போய் கேக்குற மாதிரி வீட்டுல வெளியே வாயா வீட்டுல வெளியே வாயா சொல்ற மாதிரி நம்ம போயிட்டு கேட்டேன். கடை முட்டை கம்யூனிட்டி மாதிரி வந்து கேக்குறான். யாருக்கிட்டுமே கடை வாங்கல. தொடப்பு கட்ட எத்த யார இறங்க அடிப்பேன்டா. அட முட்டை துணை போட்டு என்ன கேக்குறாங்க? ஏண்டா கடன் தொழிலாளர் பாதிச்சுக்க போல இருக்கு. நீ என்ன பண்ற? விஜய் நாட்டு இளவரசர் வந்திருப்பாரு. விளக்கமா சொல்றேன். விளக்கமா கேக்குறேன். ஐயா யாருப்பா? ஐயா இது அமரபுரி நாடுகளா? அமரபுரி நாடுதான். இது
அமர வீடுங்களா? ஆமா. ஐயா இது சாத்தியமா வீடா? சாந்தி வீடுதான். நான் வந்துக்கிறேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். நீங்க யார் எந்த நாடு? விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. மைத்ரா எப்படி இருக்கிறே? நல்லா இருக்கிறே. நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? படிச்சியா? தூங்குனியா? அத்தை மாமா எப்படி இருக்காங்க? ஓ தங்கச்சி நளினா எப்படி இருக்கிறா? கால்நடையா நடந்தா வந்த? ஆமா நடந்து தான் வந்தேன். ஏங்க யாரு இன்னாரு கேட்காதோ உட்கார வச்சு கை கால்லாம் அமுக்குறீங்களே. விஜயபுரி நாட்டு இளவரசன் என்னுடைய மைத்தின விஜயன் தானே? ஏங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஏன் நான் விஜயபுரி நாடுன்னு தான் சொல்லுறேன். அதுக்குள்ளே நான் உட்கார வச்சு கை அமுக்குறீங்க, காலை அமுக்குறீங்க. தங்கச்சி நளினா எப்படி இருக்கிறாங்க, மாமா மாமி எப்படி இருக்கிறாங்க, அப்படி நீங்க நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறீங்களே. யாரு? விஜயபுரி நாட்டு காவலாளி நானே. விஜயபுரி நாட்டு இளவரசர் விஜயன் வந்திருக்கிறார். அவர் எங்கே இருக்கின்றார்? அவர் வெளிக்கிருக்கிறார். உள்ள சொம்புக்கு பார் தண்ணி பண்ண கொடு. ஐயா வாயிற்படி வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமாங்க. என்னுடைய மைத்தின உடனே பார்க்கணும். இதோ அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வா, ஓடி, ஐயா, ஓடி, இளவரசே. விஜயா! ஆமா இன்றுதான் எங்களை பார்க்க வேண்டும் என்று உனக்கு ஞாபகம் வந்ததா? அமரா தவறா நினைக்க வேண்டாம். நானா பட்ட படிப்புக்காக அயல்நாடு சென்று விட்டேன். தாயகம் திரும்பி அது நடந்தது அனைத்தும் என் தாய் தந்தை எடுத்துரைத்தார்கள். சரி. உடனே மனைவி பார்க்க அப்படியா? யாருக்கிட்டனா பேசுறீங்க இவ்வளவு நேரமா? யாருக்கு தெரியுமா பேசிருக்கிறேன்? யாரு? உன்னுடைய கணவன் வந்திருக்கார். என்னுடைய கணவர் வந்திருக்கிறாரா? ஆமா. எங்க இருக்காருனா? அங்க இருக்கிறார் பாரு. அண்ணா, எவனா என்னுடைய கணவர்? ஆமா. அவன் மூஞ்சி பார்த்தா 3 கூட்டோட ஒன்னா சதம் வரைக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தாரோடா டொக்கிட்டாரு மகன் அவன் மூஞ்சி. இவனை பார்த்தால எனக்கு பாந்தி வருதுனாண்டா. அதனால இவனா இவனை சேர்ந்து வாழ்றதை விட இந்த கடற்கரை கையத்துல செத்தே போயிடுவேன். 3 வருஷத்துக்கு முன்ன போட்ட தார் ரோடு மாரி டொக்குண்டு வரைமாக்குதா என் மூஞ்சிய. அதுவும் வாயத்து கூட சேர்த்து போடுங்க. ஏங்க நல்ல மாதிரியா இருக்கீங்க. ஏண்டா உன்னை யாரோ போய் முந்திரி கட்ட முன்ன போய் நிக்கிறோம். நான் ஒரு சும்மா தாங்க நீங்க என்னங்க இவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க நானு. தங்க சாந்தி அண்ணா, அவரு காவலாளி. இதோ இருக்கிறார் அவருடைய கணவர். கணவரா? ஆமா. நானும் உன்னா கொடுத்தாலும் சொல்றேன். 3 நாளா கல்யாணம் என் பொண்டாட்டியை போட்டு எனக்கு அது ஆசை பார்த்தேன் இருக்காதா? ஜெயிலுக்கு போய் உன் மனைவி பேசி 3 நாள் தான் ஆச்சு. இப்பதான்டா போய் முதல்ல என் மனைவியை பாக்கடாடி. எனக்கு காஞ்ச மாடு கம்மங்கொள்ள பூனை கஜா போய் போடுறீங்களே. ஏண்டா ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அத்தை பண்ண பார்த்தேன். ஏதோ பாசத்தால கட்டி அடைச்சு. என்னுடைய கணவர் என்ன கட்டி உறவுகளை வச்சு எனக்கு ஆசை வராதா? ஏய் உன் ஆசைலாம் அப்படியே இருக்கட்டும். தங்க சாந்தி உன்னுடைய கணவர் வந்து விட்டார். அந்த உணவு ஏற்பாடு செய். ஓடு 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 ஓடு. சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும் போது பார்த்தேன் உன்னை. இப்போது வளர்ந்து வாலிபராக இருக்கிறாய். என்னுடைய கணவருக்காக பால் சுண்ட காய வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். உடனே அறுத்துட்டோம். ஆமா விஜயா, அயல்நாடு சென்றாயே அந்த பட்ட படிப்புல எப்படி படிச்சு முடிச்ச? எந்தவித குறையும் கிடையாது. அப்படியா? சரி சரி. ஆமா அரண்மனையில அத்தி மாமா எப்படி இருக்கிறாங்க? தாய் தந்தை தானே, அவருக்கும் எந்தவித குறையும் கிடையாது. சரி சரி. ஆமா உன் தங்கச்சி நளினா எப்படி இருக்கிறா? அறிவு கட்டணா ஆச்சே என் மனைவி முதல்ல எனக்காக கொண்டு வந்தவளை பிடிக்கூடிய பாவி நாய்மராடி. நானும் உன்னா கொடுத்தானே வந்தேன். அதுக்காக நீ குடிச்சு கொடுப்பேன், நீ குடிச்சு கொடுப்பேன் பார்த்தா நீ குடிக்கலான்னு போறேன். விஜயா உன் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க? விஜயா உன் தங்கச்சி நளினா எப்படி இருக்கிறாங்க? மாமா மாமி எப்படி இருக்கிறாங்க? அந்த பால ஆரியே போச்சுங்க. எம்மா நேரங்க நான் பாப்பேன். அதனால புடிங்க நான் குடிச்சிட்டேன். உளுந்து விட்டாவே சந்தோஷம். சரி விஜயா, என்னோட நாட்டுக்கு வந்து மிக்க சந்தோஷம். இருந்தாலும் இப்போது என்னுடைய தங்கியானவள் தக்க பருவமடைந்து விட்டார். அதனால தாராளமாக உன்னுடைய மனைவி உன்னுடைய நாட்டுக்கு அழைத்து செல்லலாம். என் மனைவி அழைத்து செல்லதான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எங்களோட நீ வர வேண்டும். நான் எதற்காக உன்னுடைய நாட்டுக்கு வர வேண்டும்? எதுக்காக தெரியுமா? என்னுடைய நாட்டிலே உனக்கு என் தங்கை நளினாவுக்கு திருமணம் எப்படி நடக்கிறது? விஜயா, நீ சொல்லுகின்ற வார்த்தை விந்தியாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது.
இளவரசி. உன்னுடைய தங்கை யார்? ஒரு நாட்டுக்கு இளவரசி. நான் யார்? ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவன். உன்னுடைய தங்கைக்கும் எனக்கு ஒரு போது ஈடாகாது. திருமணம்லாம் நடக்காது. வேணுமனா உன் மனைவி அழைச்சிட்டு போ. அப்படியே தங்கையை மனது கொள்ள முடியாது. முடியாது. இவன் தங்கச்சி மட்டும் நான் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆனா என் தங்கச்சி எப்படி போனாலும் வருவாங்க. இப்படிப்பட்ட சுயநலவாதியோட தங்கச்சி நான் கூட்டிட்டு போய் குடும்ப நடத்ததை விட வாயில வெட்டிய பண்ணி மனநாளையில் மாலையை மாற்றி மாங்கல்யத்தை கட்டிய என்னாசை மணாளர்களால் சேர்ந்து வாழ முடியாமல் வாழ வேண்டிய வயதில் வாழ வேண்டியாக நிற்கின்றன. நான் அரவணைக்கு சென்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அவருடைய தங்கை நீங்கள் திருமணம் செய்து வேண்டும் தங்கா சாந்தி, இந்த அண்ணனை மன்னித்திடுமா? ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் யோசித்தேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி யோசிக்காமல் போய்விட்டேன். இருந்தாலும் இவ்வளவு நாட்களாக கண்ணீரோடு அழுது கொண்டாய். இனிமேல் கொண்டு நீ சந்தோஷமாக அரண்மனையிலே வாழ வேண்டும் என்றால் எனக்காக இல்லையோ உனக்காக நல்ல வச்சுக்கோ. பொண்ணு நாயா தூக்கிட்டு புடிச்சு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏதோ என் கூட வந்த எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்த்து வச்சு 2 பேரும் சேர்த்து வைப்பது பார்த்தா நீ இடையில 2 பேரும் பிரிக்கிறதுலயே குடிக்கலாங்க பாவிய. எங்க ஊர்ல எங்க தெருவுல நடந்து வர்றாங்க. என்ன பார்த்த உடனே ஊருக்கு வந்து வராம பாரு, ஊருக்கு வந்து வராம பாரு. எங்க தெருவுல யாருமே ஆம்பளை கொண்டாடி 2 பேரும் நல்லா இருக்க கூடாது பாவிய. உடம்புட்ட பிரிச்சு வச்சுதான் நம்ம பழக்கம். உன்ன மாதிரி வாழ்ந்து காட்டல நான் கூடு கொத்திங்க எதுக்கும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய அண்ணன் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருங்க. என் தங்கை ஏற்றுக்கொள்ள சம்மதமா? தவறா நினைக்க வேண்டாம். பிறந்த நாள் முதல் உனக்கென்று உன் தங்கையும் உன் தங்கைக்கென்று உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஏழ்மையில் இருக்கும் உன்னுடைய வாழ்வும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. நமக்காக என் தாய் தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார்.